எல்லோருக்கும் சோத்ரம். இந்த வேளையிலும் உங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போதும் கூட மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் பார்த்தீங்கன்னா 37. கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரை நம்ம உண்மையா நேசிக்கணும். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது போல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்கணும். ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்கிறது அப்படின்றதுதான் உண்மையான ஒரு மகிமையான ஒரு விஷயம். ஆண்டவருடைய அன்பு இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்பட வகையில நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இருக்கணும். தேவனை நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய ஆசையும் நோக்கமும். கண்டிப்பா உண்மையாவே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை மாத்துவார். நமக்கே தெரியாது நம்மளா இப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த அந்த மகிமையை நாம உணரலாம். இப்போது நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரு. இப்போதும் கூட உண்மையை நான் நேசிப்பேன் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஐயா அம்மாவுடைய கரத்துல கொடுத்துட்டோம்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட, உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட, இன்னும் அதிகமாக உண்மை நேசிக்க, உண்மை நேசிப்பது போல சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்க தேவனே நீர் ஒவ்வொருத்தருக்கும் தயவு தந்து உண்மை போல ஒவ்வொருத்தரையும் மாற்றி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி ஆண்டவரே உங்களுடைய சாட்சியாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட முழுவதோடு முழு ஆத்மாவோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய வசனத்தை தியானிக்கவும் ஜெபிக்கவும் தேவனே நீர் உடைய சித்தத்தின்படியே வழிநடத்த வேண்டும். ஜெபிக்கிறோம். உடைய ஆவியில நிரம்பி உடைய ஆசீர்வாதத்துல நிரம்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கவும் நீர் தயவு தந்து ஆசீர்வதிக்க போவதற்காக நமக்கு நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை மெக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே சோத்திரம். இப்போதும் நாம் எல்லோரும் சேர்ந்து உண்மையை நாம் நேசிப்பேன். இப்போதும் கூட உண்மையை நான் நேசிப்பேன் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.